அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் Astronaut T.Saghana. இப்போது சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே பல இடங்களுக்கு போய் சுற்றி பார்ப்போம். நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உப்பளம், கருப்பட்டி காய்ச்சற இடம், அப்புறம் ஆத்தங்குடி டைல்ஸ் மேக்கிங் யூனிட், இந்த மாதிரி இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துருக்கோம். அந்த வகையில் நாங்கள் போன வாரம் 100 ஏக்கரில் ஒரு தனி மனிதன் உருவாக்கப்பட்ட ஒரு காடான ஆரண்யா ஃபாரஸ்ட்டை போய் சுற்றி பார்த்தோம். இது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு காடு. 1997 வெறும் தரிசு நிலமாகவே இருந்த 100 ஏக்கர் நிலத்தை நம்ம சரவணன் ஐயா அவர்கள் அவருடைய கடின உழைப்பால் இப்போது ரொம்ப அடர்த்தியான ஒரு காடாக மாற்றிருக்காரு. சரவணன் ஐயா அவருடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த காட்டை உருவாக்குறதுக்காக உழைச்சிருக்காரு. இந்த ஆரண்யா ஃபாரஸ்ட் சவுத் ஏஷியாலேயே நம்ம நாட்டில் வளரக்கூடிய அரிய வகை மரங்கள், மூலிகை செடிகள், அப்புறம் அழிந்து வர உயிரினங்கள் எல்லாத்தையும் அடங்கியிருக்கிற ஒரு காடாக விளங்குது. இந்த ஃபாரஸ்ட்டை ட்ரை evergreen ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டில் அழிந்து வர உயிரினங்கள், அழிந்து வர மரங்கள் நிறையா இருக்குது. 100 ஏக்கரில் அமைந்திருக்கிற இந்த காடை நாங்கள் சுற்றி பார்த்தது ஒரு பாதி பகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்பவே கம்மியான இடத்த தான் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதுலேயே அரிய வகை மரங்கள், அதோடைய மருத்துவ பயன் எல்லாமே நம்ம சரவணன் ஐயா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எங்கள் அம்மா ஒரு சித்த மருத்துவர் அப்படின்றதுனால ஐயா எங்கள் அம்மா கிட்ட மரங்களை பற்றி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மாவும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. இந்த பள்ளத்தாக்கில் கடலூர் சாண்ட்ஸ்டோனுடைய செடிமெண்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த கேனியனில் ஒவ்வொரு 3 அடிக்குமே நம்மளால் அந்த செடிமெண்டேஷனை பார்க்க முடியும். ஒரு காட்டில் மரம் நல்லா வளருது அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தில் ஃபங்கஸ், ஆல்கே எல்லாமே படிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அந்த காட்டில் நிறைய மரங்களில் ஃபங்கஸும் ஆல்கேவும் படிஞ்சிருந்தது. இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சரவணன் ஐயா இந்த காட்டுடைய வளத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பாட்டனிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், ஆர்னித்தாலஜிஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. இங்கே ரோப் பிரிட்ஜ், ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சம்மர் ஹாலிடேயில் இந்த மாதிரி இயற்கையை வளர்க்குற ஒரு மனிதரை சந்தித்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம வானத்தை நோக்கி மட்டும் பயணிக்காமல் பூமியை நோக்கியும் நம்ம உழைக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த டைம்லையுமே அலோட் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நம்ம சரவணன் ஐயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கணும். இப்போ நமக்கு இருக்கிற வேலையில் நம்ம இயற்கையை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. ஆனால் இந்த மனிதர் 100 ஏக்கரில் ஒரு செழுமையான காட்டையே உருவாக்கியிருக்காரு. அவர் எங்ககிட்ட இந்த பூமி யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நாங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரியே இந்த பூமியில் வாழற எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு அவர் வேறொரு பதிலை கொடுத்தாரு. அவர் சொன்ன பதில் என்னன்னா, இந்த பூமி நம்ம எதிர்காலத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக இப்போ பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாதான் எதிர்காலத்துக்கு அது பயன்படும். இந்த காட்டை விசிட் பண்ணதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தனி மனிதரால் என்ன வேணால் சாதிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரண்யா ஃபாரஸ்ட்டை நீங்களும் உங்கள் ஹாலிடேஸில் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். Until then, stay tuned with me, yours Astronaut T.Saghana. நன்றி, வணக்கம்.